ஒரு மனுஷனை ஜெயிலில் அடைக்கலாம், ஆனால் அவன் நம்பிக்கையை அடைக்க முடியுமா? இந்த உலகிலே அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு லைன், ஹோப் இஸ் டேஞ்சரஸ். ஆனால் இந்த படம் அதை உடைச்சு காட்டும். ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் 1947 ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவன் செய்யாத கொலைக்காக ஜெயிலுக்கு போகிறான். அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஆண்டி. அவனுக்கு 2 லைஃப் சென்டென்ஸ். அங்கேருந்து வெளியே வருது சான்ஸே இல்லை. அங்கே அவன் ரெட்டுன்னு ஒரு பர்சனை மீட் பண்ணுறான். ரெட்டும் இங்கே எல்லாம் கிடைக்கும், ஆனால் நம்பிக்கை மட்டும் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவன் ரெட்டு கிட்ட இருந்து ஒரு சுத்தியலும் ஒரு போஸ்டர் வாங்கிட்டு அவன் சிறை வாழ்க்கையை தொடங்குறான். ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கொடூரம். சுற்றி எங்கே பார்த்தாலும் வயலன்ஸ், ஹியூமிலியேஷன், அப்யூஸ்னு இருக்கும். ஆனால் ஆண்டியோட மௌனம் அவனுக்கு பலமாக மாறுது. அவனோட அடிவு கார்ட்ஸ், வார்டன் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்குது. அவனோட ஸ்கில்ஸை வச்சு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸரோட பிளாக் மணியெல்லாம் ஒயிட்டாக மாற்றுறான். அதனால் அவனுக்கு ஒரு சில ப்ரிவிலேஜும் கிடைக்குது. ஒரு லைப்ரரி கீப்பராக அவனுக்கு ஒரு மியூசிக் பிளேயரும் அந்த சிறையில் கொஞ்சமாக சுதந்திரமும் கிடைக்குது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆண்டி அந்த கொலையை பண்ணலன்னு உண்மை வெளியே வருது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இவன் வெளியே போனோம்னா மாட்டிப்போன்னு அந்த உண்மையை அழிக்க அது தெரிஞ்சு எல்லாரையும் கொள்கிறாங்க. போலீஸால் எல்லாமே அழிக்க முடிஞ்சுது, ஆனால் ஆண்டியோட ஓப்பை அழிக்க முடியல. ஒரு நாள் காலையில் ஆண்டியை செல்லில் பார்த்தா அவன் காணும். அந்த போஸ்ட்டை தூக்கி பார்த்தா அவன் 17 வருஷம் உழைப்புக்கு கிடைச்ச பலன்தான் இந்த ஃப்ரீடம். ஜெயிலில் இருந்து தப்பிச்சவன் அவன்கிட்ட இருந்த எல்லா ப்ரூஃபும், ரெக்கார்ட்ஸும் நியூஸ் சேனலுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி அந்த போலீஸ்காரங்களை மாட்டி விடுறான். ஃபைனலாக ஜெயிலேருந்து வெளியே வந்த ரெட்டுக்கு ஹோப் டேஞ்சரஸ் இல்லை, ஹோப் தான் வாழ்க்கைன்னு புரியுது. பீச்சில் அவங்க 2 பேரும் ஒரு உண்மையான ஃப்ரீடமோட சந்திக்கிறாங்க.